ஹலோ நண்பா! இந்த வீடியோல என்ன பார்க்குறோம்னா, கேரளா லாட்டரி ரேசிங்கில இன்றைக்கான தனலட்சுமி 26 குழுக்கள்ல இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா, 897 தான் ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட் எப்படி எடுத்து குடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சேனல்ல வந்து பார்க்க போறோம். 897 இன்னைக்கு வந்து ரிசல்ட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா, ஆல் போர்டு 9 வந்து குடுத்துருக்கோம் நண்பா. சொன்னபடி நமக்கு வந்து பி போர்டில் 897 பி போர்டில் வந்து 9 வந்து ஆல் போர்டு வந்து வந்துருச்சு. தொடர்ச்சியாக நம்ம வந்து ஆல் போர்டு கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே தெரியும். ஆல் போர்டு நம்ம சிங்கிள் நம்பர் தான் அதோட கொடுப்போம். எல்லார் மாதிரியும் 2, 3 நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம். சிங்கிள் டிஜிட் நம்பர் கொடுத்து தரமான ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதேபோல் 9 வந்து பாஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 3 டிஜிட்டில் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதாவது 897 ரிசல்ட்டில் பி போர்டு, சி போர்டு பாஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ஏ போர்டு மட்டும் 9 கொடுத்துருக்கோம். நம்ம வந்து டபுள் செய்யும் பண்ணோம். அதனால் நமக்கு வந்து 8 வந்து ஏ போர்டில் வந்து கொடுத்துட்டாங்க. சி போர்டில் வந்து எடுத்தோம். 8 வந்து நமக்கு ஏ போர்ட்லேயே நமக்கு வந்து வந்துருச்சு. தரமான ஒரு வின்னிங் எடுத்திருக்கோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போச்சு. இதுபோல் இல்லாமல் தரமான கெஸ்ஸிங்கை நம்ம சேனலில் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் புதுசாக வாட்ச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தொடர்ச்சியாக வந்து வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து தெளிவான ஒரு அதிக நம்பர் கொடுக்க மாட்டோம். குறைந்தபட்ச நம்பர் கொடுத்து ஒரு தரமான கெஸ்ஸிங் எடுத்துகிட்ருக்கோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் சொல்கிறது வந்து புரியும். எந்த ரிலேட்டடாக நம்பர் வந்து கொடுத்துட்ருக்காங்க, எந்த ரிலேட்டடாக நம்பர் எடுக்கிறாங்க சார்ட்டை வச்சு அந்த ரிலேட்டடாக அப்படியே நம்பர் வரும். நம்ம ட்ரிக்ஸ் வீடியோவும் போடுவோம். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலை நம்ம கொடுத்துட்ருக்கோம். என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் உங்கள் கணிப்புலையும் வரக்கூடிய நம்பராக இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கட்டாயப்படுத்த கிடையாது. கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தோம்னா நாளைக்கான தரமான கெஸ்ஸிங், அதாவது காருண்யா ப்ளஸ் 597 தான் குழுக்கள் நம்பரு. நாளைக்கான 13/11/2025க்கான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்க போகிறோம். அதனால் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் சொல்லிக்கிறேன் தெளிவாக. அப்போ தான் நம்ம சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும். நம்ம எடுக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் மீண்டும் நமக்கு வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதே போல் நாளைக்கான ஒரு தரமான ஒரு ஆட்டம், அதாவது 13/11/2025க்கான ஒரு தரமான ஒரு ஆல் போர்டு. நாளை ஆட்டத்தில் இந்த நம்பர் இல்லாமல் ஆட்டம் கிடையாது நண்பா. நல்லா வந்து தெரிஞ்சுங்க. உங்கள் கணிப்புலையும் இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில், பி போர்டில், சி போர்டில், இந்த 3 போர்ட்லையும் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் சொல்கிறேன். ஆல் போர்டு வந்து சிங்கிள் நம்பர் தான் கொடுப்போம். எல்லாருக்குமே தெரியும். என்னோடய ஆல் போர்டு 1 இல்லாமல் ஆட்டம் கிடையாது நண்பா. ஒரு சில நாள் மிஸ் ஆகுமே ஒழிய மற்ற நாள் எப்பொழுதுமே வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு நாளும் தொடர்பு பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாளை ஆட்டம் 1 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. நிச்சயம் வந்து 1 வரும். அது எந்த போர்டில் வரப்போகுது அந்த 1 அதையும் நான் சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஏவோட பொறுத்தவரையிலும் நம்மளோட கெஸ்ஸிங்லாம் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் அப்படிங்கிறத இப்போ நமக்கு வந்து 4 வந்து கேரண்டியாக வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பராக இருக்குது. என்னோடய ஆட்டத்தில் நாளைய ஆட்டத்தில் நிச்சயம் வந்து நமக்கு வந்து 4 ஏ போர்டில் வரக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. உங்கள் கணிப்பில் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதே நமக்கு 4 ஏ போர்டில் வரும். அந்த 4 வராத பேரில் சப்போர்ட் ஆகக்கூடிய நம்பர் 5. ஏ போர்டில் இதுதான் நம்பர் ஆட்டம் வந்து இருக்குது. 4 வராத பேரில் 5 வந்து கேரண்டியாக வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பராக இருக்கும். அதே போல் பி போர்டை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பி போர்டில் நமக்கு வந்து சைபர் வந்து இறங்கக்கூடிய ஒரு வேல்யூபிளான நம்பராக இருக்குது. பி போர்டை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பராகவும் நான் சொல்லுவேன். சைபர் வந்து நாளை ஆட்டத்தில் வரும். 1க்கு அப்புறம் நமக்கு சைபர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் நான் சொல்லுவேன். நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பரோடு நமக்கு வந்து பெஸ்ட்டு நம்பர் அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கிறேன். இந்த சைபர் வந்து வரும். சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் 2. பி போர்டை பொறுத்தவரையும் சைபர் வரும். அந்த சைபர் வராபத்தில் நமக்கு வந்து 2 வந்து வரக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. அதிகபட்ச வாய்ப்பு வந்து. அதே போல் சி போர்டில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர், அதாவது நமக்கு சி போர்டில் நான் ஆல் போர்டு சொல்லியிருந்தேன் 1. அந்த 1 நமக்கு சி போர்டில் இறங்கக்கூடிய ஒரு வேல்யூபிளான நம்பராக இருக்க போகுது. அதனால தான் சொல்கிறேன். உங்கள் கணிப்புலையும் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கணிப்பில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் இது தான். 1 வந்து சி போர்டில் நிச்சயம் வந்து வரும். அதே போல் அந்த
1 சி போர்டில் வருது. சப்போர்ட் நம்பராக அந்த 1 வராததில் சப்போர்ட் ஆகக்கூடிய நம்பர் 8, 897. அந்த 897 ரிசல்ட் அந்த ஏ போர்டு நம்பரை சி போர்டில் வைக்க அப்படியே நமக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன். எப்படி சொல்கிறேன்னா, நமக்கு வந்து இன்னைய ரிசல்ட்டை நாளைக்கும் வந்து ஒரு நம்பர் மட்டும் மாற்றி அப்படியே வந்து கொடுப்பாங்க சி போர்டில். அப்படிங்க வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன். உங்கள் கணிப்பில் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாக்ஸ் நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு. அதுபோல் இல்லாமல் நாளைய ஆட்டம் நமக்கு வந்து வெறித்தனமாக இருக்கும். அதாவது 731 அப்படியே கூட ரிசல்ட்டு இறங்கக்கூடிய ஒரு வேல்யூபிளான ஒரு நம்பராக இருக்க போகுது. 731, 541, 179 இந்த ரிலேட்டடாக தான் நமக்கு வந்து வின்னிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன். உங்கள் கணிப்பில் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சைபர் 41 ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர்னு சொல்லுவேன். சைபர் 41. அதே போல் நமக்கு வந்து ஏ போர்டில் 7 வரக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து அதிகபட்ச வாய்ப்பு வந்துருக்கு. 714 இந்த நம்பர்லாம் இம்பார்ட்டன்ட் நம்பர். உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஒரு வெறித்தனமான ஒரு நம்பர் நம்மளோட ஆட்டத்தில் நாளைக்கு வந்து இறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. ஏ போர்டில் 4, பி போர்டில் நமக்கு வந்து 6, சி போர்டில் 1, 471 இந்த மாதிரி ரிசல்ட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்ச சான்சஸ் வந்துருக்கு. நன்றி, வணக்கம்.